வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல இன்னைக்கு நம்ம 44வது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போறோம். இதுல பாருங்க, கேள்வி எண் 431. டேஷ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. விச் cannot be formed using the letters of the given word. இது ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து உருவாக்கப்பட முடியாத வார்த்தை. நம்ம ஏற்கனவே தனித்தனியா ஒரு 23 லெசன் நடத்தும் போது அதுல இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி ஒரு லெசன் நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கணும். இதுல இருந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. உருவாக்கப்படாத இந்த இதுதான் முக்கியம். உருவாக்க முடிந்தன்னு கேட்குறாங்களா, உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்களா, கேனா கெனாட்டான்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, ஆக்சுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்கான்னு பாருங்க. ஏ, சி, டி, யூ, ஏ, எல் இருக்கு. அப்ப இதை உருவாக்க முடியும். அவங்க கேட்கறது உருவாக்க முடியாதது. அப்ப இதை உருவாக்க முடியும்ன்றதால இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் பெட்ரோல். பி, இ, டி, ஆர். இந்த வார்த்தையில பாருங்க, இதுல ஆறுங்கிற எழுத்தே கிடையாது. ஆனா பெட்ரோல்ல ஆறுங்கிறது வருது. அப்ப இதை உருவாக்க முடியாது. அவங்க அதான் கேட்டிருக்காங்க. அப்ப உருவாக்க முடியாத வார்த்தை ஆப்ஷன் 2 பெட்ரோல். இதெல்லாம் வந்தா நீங்க எதுவும் சம்மெல்லாம் போடவே வேண்டாம். ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுல வச்சு உருவாக்க முடியுமா முடியாதான்னு கவனிச்சிங்கனாலே ஈஸியா சொல்லிடலாம். நீங்க அடுத்தது பாருங்க, டோட்டல். டி, ஓ, டி, ஏ, எல் எல்லா எழுத்துமே இருக்கு. பெட்டல். பி, இ, டி, ஏ, எல் எல்லாமே இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் உருவாக்க முடிந்த வார்த்தைகள். அவங்க கேட்கறது உருவாக்க முடியாதுன்றதால ஆன்சர் ஆப்ஷன் 2 பெட்ரோல். சரிங்களாமா? அடுத்ததா 432. பின்வருவனற்றுள் எது கொடுக்கப்பட்ட அமைப்பு முறையை பின்பற்றுகிறது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ஃபாலோஸ் த ட்ரெண்ட் ஆஃப் த கிவன் லிஸ்ட். இந்த பாருங்க, ஒன்றும் இல்லை, எல்லாமே எக்ஸ் தான். சில கேபிட்டல் எக்ஸ் இருக்கு, சில ஸ்மால் எக்ஸ் இருக்கு. எப்படி ஐடியா பண்ணியிருக்காங்கன்னா, இங்க முதல்ல ஒரு கேபிட்டல் எக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால், அதுக்கப்புறம் 5 கேபிட்டல் எக்ஸ். இங்க 2, அடுத்தது ஒரு ஸ்மால், அடுத்து 4. இங்க 3, அடுத்து ஒரு ஸ்மால், அடுத்து ஒரு 3. இங்க 4 கேபிட்டல், அடுத்து ஒரு ஸ்மால் எக்ஸ், அடுத்து 2. இங்க 5 கேபிட்டல், அடுத்து ஒரு ஸ்மால் எக்ஸ், 1. பாருங்க, 1, 2, 3, 4, 5. அப்ப அடுத்ததா எத்தனை கேபிட்டல் எக்ஸ் வரணும் அப்படின்னா 6. 1, 2, 3, 4, 5, 6 கேபிட்டல் எக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் எக்ஸ். அதுக்கப்புறம் எதுவும் வராது. ஏன்னா மொத்தமே அவங்க யூஸ் பண்ணிருக்கிற கேபிட்டல் எக்ஸ் பாருங்களேன். 1 + 5 6, 2 + 4 3 + 3 4 + 2 5 + 1 எல்லாமே 6 6 தான். நமக்கு அந்த 6மே இங்க வந்துடுச்சு. ஸோ 6 கேபிட்டல் எக்ஸ், ஒரு ஸ்மால் எக்ஸ். ஸோ ஆன்சர் பாருங்க, தேர்ட்ல இருக்கிறது தான் 6 கேபிட்டல் எக்ஸ், அடுத்ததா ஒரு ஸ்மால் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் 3. புரிஞ்சு முடியுதா? சரியா? அடுத்ததா 433. டெமோக்ரஸி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. அதாவது டெமோக்ரஸி இந்த வேர்ட்ல இருந்து கேட்குறாங்க. அதே நேரம் இங்க பாருங்க, உருவாக்கப்பட்ட. இன்னைக்கு பார்த்த முதல்ல கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? உருவாக்கப்பட முடியாதுன்னு கேட்டிருந்தாங்க. இங்க உருவாக்க முடிந்த கேன் பி ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப உருவாக்க முடிந்த வார்த்தை எதுன்னு பார்க்கணும். முதல்ல பாருங்க, மெர்சி. எம் இருக்கா, இ இருக்கு, ஆர், சி, ஒய் 5 எழுத்துமே இருக்கு பாருங்க. அப்ப உருவாக்க முடிந்த வார்த்தை இதுதான். ஆன்சரே முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க கேட்கறது உருவாக்க முடிந்த வார்த்தை. இதை உருவாக்க முடியுதுன்றதால இதுதான் ஆன்சர். நீங்க மீதியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற வேர்டெல்லாம் வராது. இங்க பாருங்க, டிஇஎம்ஓஎன் டிஇஎம்ஓ இருக்கு, ஆனா என் இல்லை பாருங்க. அதனால இது வராது. மைக்ரோ, எம்ஐ இல்லை பாருங்க. அப்ப இதுவும் வராது. எஸ்இசிஆர் எஸ்ஏ இல்லை பாருங்க. அப்ப இதுவும் வராது. ஸோ இதெல்லாம் உருவாக்க முடியாது. இதுதான் உருவாக்க முடிந்த வார்த்தை. அவ்வளவுதான் பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? அடுத்ததான் 434. பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ள வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் அமையும் சரியான வரிசை எது? அவங்க என்ன கேட்குறாங்க? டிக்ஷனரி ஆர்டர்ல கேட்குறாங்க. நம்ம இதையும் ஒரு ஒரு லெசனாவே போட்டிருக்கோம். டிக்ஷனரி ஆர்டர் படி நீங்க முதல் எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்துல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? ஹெச் தான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது எழுத்து பாருங்க, இங்க இ, இங்க ஏ, இங்க ஓ, இங்க ஓ, இங்க இ. ஸோ இ இருக்கு, ஏ இருக்கு, ஓ 2 இடத்துல ஓ இருக்கு, இன்னொரு இடத்துல இ இருக்கு. ஏபிசிடியில் இதில் எது ஃபர்ஸ்ட் வரும்? ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ரெண்டாவது எழுத்து ஏ வர்றது எது வருது? செகண்ட். அப்போ ஆல்பபெட்டில் டிக்ஷனரி ஆர்டர் படி இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். புரியுதா? ஏபிசிடி ஆர்டர் வச்சு பார்க்குறோம். முதல் எழுத்து எல்லாத்துலேயும் எச் இருக்குன்றதால அதை வச்சு சொல்ல முடியாது. ரெண்டாவது எழுத்து பார்த்தோம்னா வேற வேறவா இருக்கு. அதில் எது டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட் வரும், ஏபிசிடியில் ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தா ஏ. அந்த ஏ வர எழுத்து எது? தோ ரெண்டாவது. அப்போ ஏபிசிடி ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் வரக்கூடியது செகண்ட். இங்க பாருங்க, இது 1ன்னு இருக்கு, இது கிடையாது. இங்க 2ன்னு ஆரம்பிக்குது, இங்க 2ன்னு ஆரம்பிக்குது, இங்க 1ன்னு ஆரம்பிக்குது. அப்ப இதுவும் இல்லை. ஆச்சா? இப்ப அடுத்தது பாருங்க, ஏ முடிஞ்சிருச்சு.
அடுத்தது எடுத்து எழுதுறோம் ஏபிசிடியில் இ வரும். 2 இடத்துல இ இருக்குது. இங்கேயும் ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயும் இ இருக்குது, ஃபிஃப்த் வேர்ட்லேயும் இ இருக்குது. பாருங்களேன், ஹெச் இ. அடுத்தது பார்க்குறோம். அடுத்தது என்ன இருக்குது? இங்கே ஆர் இருக்குது, ஹெச் இ. இங்கே அடுத்தது என்ன இருக்குது? எல் இருக்குது. இப்போ இதில் பாருங்க, ஆர் எல். ஏபிசிடியில் எது ஃபர்ஸ்ட் வரும்? எல் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ எல்ன்னும் போது எது? ஃபிஃப்த் வேர்டு. அப்போ 2க்கு அப்புறம் என்ன வரணும்? 5ன்னு வரணும். ஏற்கனவே 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். 2 5. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ மீதி இருக்கிற செகண்ட் தான் கரெக்டாக இருக்கும். நான் என்ன உங்களுக்கு மொத்தமாக சொல்லி முடிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இக்கு அப்புறம் எல் வர்றது வந்துருமா? அதுக்கப்புறம் ஆர், அதாவது ஃபர்ஸ்ட் 2 5 1. ஸோ ஈயும் முடிஞ்சிடுச்சு. ஈ வரக்கூடிய வேர்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன இருக்கு? ஓ. ஓல இங்க ஓ, இங்கேயும் ஓ தான். மூணாவது எழுத்து பாருங்க, இங்க என் இருக்கு, இங்க யூ இருக்கு. ஏபிசிடியில் எது ஃபர்ஸ்ட் வரும்? என்ன யூவா? என் தான். அப்போ அடுத்து நம்ம எழுத வேண்டியது ஃபோர்த் வேர்டு. அப்போ 4. மீதி இருக்கிறது எது? 3 தான். ஸோ 2 5 1 4 3. நீங்கள் 5 வேர்டையும் பார்க்கணும், 5 வேர்டையும் பார்க்கணும் கூட கிடையாது. முதல்ல 2 வேர்டை கண்டுபிடிச்ச உடனே நமக்கு ஆன்சரே வந்துடுச்சு பாருங்க. சரிங்களாமா? அடுத்ததா 435. பின்வரும் சொற்களை பொருளுடைய வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஃபார்ம் த கிவன் வேர்ட், செலக்ட் த வேர்ட் விச் cannot be formed. சாரி, இது அது முன்னாடி சொன்ன கொஸ்டினே இதாயிருக்கு, காப்பி ஆயிருக்கு. பின்வரும் சொற்களை பொருளுடைய வரிசை. இப்போ இங்க பார்த்தது என்ன சொன்னோம் அப்படின்னா, ஆங்கில அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? இது சொன்னது வந்து ஏபிசிடி ஆர்டர்ல சொல்லியிருந்தது, டிக்ஷனரி ஆர்டர். இங்க சொல்றது பொருளுடைய வரிசையில், அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா வரணும். எப்படிங்க பாருங்க, காலேஜ், ஸ்கூல், எம்ப்ளாய்மெண்ட், சேலரி, சைல்டு. முதல்ல என்னவா இருப்போம்? நாம குழந்தையா இருப்போம், சைல்டு. அப்போ 5. குழந்தையா இருந்து ஃபர்ஸ்ட் எங்க போவோம்? ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போக மாட்டோம். கரெக்டா? அப்போ ஸ்கூலு செகண்டு. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க போவோம்? காலேஜுக்கு போவோம். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட். காலேஜ் முடிச்சுட்டு தான் எங்க போவோம்? வேலைக்கு போவோம். கரெக்டா? தேர்டு. வேலைக்கு போனாதான் என்ன தருவாங்கன்னா சேலரி தருவாங்க. ஃபோர்த்து. புரியுதா இந்த ஆர்டர்? ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டிங்கா ஆர்டரா கேட்டிருக்காங்க. ஸோ 5 2 1 3 4, 5 2 1 3 4 முடிஞ்சிச்சு பாருங்க. இவ்வளோதான். இந்த ஐடியாவெல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு முறையும் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கம்மா, நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் சார், நான் தமிழ் மீடியம், இங்கிலீஷில் இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுமானா உங்களுக்கு புரிகிற மாதிரியான சிம்பிளான பேசிக் வேர்ட்ஸை வச்சு தான் கேட்பாங்க. அதனால் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததா 436. கீழே குறிப்பிட்டுள்ள 7 படங்கள். இது நமக்கு தெரியும்ல, இந்த சர்க்கிள்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததாக வரக்கூடிய ஒரு 5 கேள்விகள், அதாவது 436லேருந்து 440 வரைக்கும் இந்த டயக்ராம்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். 436 பாருங்க. ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது உங்களுக்கு தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷில் தான் அப்படியே கொடுப்பாங்க, இருந்தாலும் தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன் அப்படின்னா பின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா தகு பின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா தகா பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பின்னத்தில் மொத்தமாக ஒரு 3 டைப் இருக்கு. ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் அப்படின்னு 3 இருக்கு, படிச்சிருப்பீங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படின்னு இருக்கு. இதில் இவங்க பின்னம், ப்ராப்பர், இம்ப்ராப்பர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? பின்னம் அப்படிங்கிறது காமனான ஒரு செட். பின்னத்துக்குள்ளாடி தான் எது வரும்னா தகு பின்னமும் வரும், தகா பின்னமும், ப்ராப்பரும் வரும், இம்ப்ராப்பரும் வரும். ஆனால் தகு பின்னம் அப்படிங்கிறது வேற, தகா பின்னம் அப்படிங்கிறது வேற. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வேற, இம்ப்ராப்பர் வேற. இதில் வர ஏதாவது கொஞ்சமாவது இம்ப்ராப்பர்ல வருமா, தகா பின்னத்தில் வருமானா வராது. ரெண்டும் வேற வேற தான். அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய டயக்ராம் எது? பியில் இருக்கிறது தான் இது மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க பியை தூக்கி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதை கவனமாக பண்ணணும். பின்ட்டு நீங்கள் பாட்டு 2வது சூஸ் பண்ணுறக்கூடாது. பி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஷேட் பண்ணும்போது கவனமாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஷேட் பண்ணணும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இந்த ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும், ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்க. சரிங்களா? அடுத்ததா 437. ஃபீமேல்ஸ், லெக்சரர்ஸ், என்ஜினியர்ஸ். இப்போ பாருங்களேன், ஃபீமேல் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான செட். இவங்க எல்லாம் பெண்கள். பெண்களில் கொஞ்சம் பேர் என்னவா இருக்கலாம்? லெக்சரர்ஸாக இருக்கலாம். கரெக்டாக? பேராசிரியர்களாக இருக்கலாம். பெண்களில் கொஞ்சம் பேர் என்னவா இருக்கலாம்? என்ஜினியர்ஸாக இருக்கலாம். கரெக்டா? அது இல்லாமல் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் இருக்கலாம் ஃபீமேல்ஸில். கரெக்டா? அதுதான் இது நடுவில் இருக்கிற மீதி எல்லாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய டயக்ராம் எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏவில் கொடுத்துருக்காங்க. ஏவை கொண்டு வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3A. சரிங்களா? அடுத்ததான் 438. மேல், ஃபீமேல், டாக்டர்ஸ். பாருங்களேன், டாக்டர்ஸ் அப்படிங்கிறது காமனான ஒரு செட்டு. யார் யாரெல்லாம் டாக்டராக இருக்கலாம்? மேலும் டாக்டராக இருக்கலாம், ஃபீமேலும் டாக்டராக இருக்கலாம். ஆனால் மேலும் ஃபீமேலும் ஒன்றும் கிடையாது. மேலுங்கிறது ஒரு தனி செட்டு, ஃபீமேலுங்கிறது ஒரு தனி செட். அப்போ ரெண்டும் ஜாயின் ஆகாது. கரெக்டா? அப்போ இது எங்கே இருக்கு? பி ஆப்ஷனில் இருக்கு. பி எங்கே கொடுத்துருக்காங்க? லாஸ்டா
ஃபோர்த் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததான் 439 பாருங்க. மேமல்ஸ், கவ், பேர்ட்ஸ். மேமல்ஸ் அப்படின்னா என்னது? பாலூட்டிகள் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இதில் கவுங்கிறது ஒரு பாலூட்டி தான், குட்டி போட்டு பால் கொடுக்கும். கரெக்டா? அப்போ மேமல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளாடி எது வந்துடும்? பசுங்கிறது வரும். ஏன்னா அதுவும் ஒரு மேமல் தான். ஆனால் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது பாலூட்டி கிடையாது பாருங்க. அது என்ன பண்ணும்? முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். கரெக்டா? அப்போ அது வராது. அது ஒரு தனி செட். பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி செட். அப்போ இந்த மாதிரியான டயக்ராம். ஒரு சர்க்கிளுக்குள்ளாடி இன்னொரு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் தனியாக இருக்கணும். எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க. ஐ ஆப்ஷன்ல இருக்கு. ஐ எங்க கொடுத்துருக்காங்க? ஃபோர்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 ஐ அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? அடுத்ததா 440 பாலிகன்ஸ், குவாட்ரிலேட்டரல்ஸ், ஸ்கொயர்ஸ். இப்போ பாருங்க பாலிகன்ஸ். பாலிகன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 4 பக்கங்கள், அதுக்கு மேல 3 பக்கங்கள், அதுக்கு மேல இருக்கிறதுல நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிகன்ஸ். தமிழ்ல சொல்லும்போது பலகோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பலகோணங்கள்லாம் 4 பக்கம் இருக்கலாம், 5, 6, 7 எத்தனை வேணாலும் இருக்கலாம். அப்போ பாலிகன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான செட். குவாட்ரிலேட்டர்ஸ். குவாட்ரிலேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாற்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நாற்கரம் அப்படின்னா 4 பக்கம் இருக்கிறது. ஸோ நிறைய பக்கங்கள் இருக்கிறது, இல்லை நிறைய கோணங்கள் இருக்கிறது. குவாட்ரிலேட்டர்ஸ்ன்றது 4 கோணங்கள் இருக்கிறது. அப்போ இந்த நிறைய பக்கங்களுக்குள்ளாடி தான் இந்த 4 கோணங்கள் அப்படிங்கிறதும் வரும். அடுத்ததா ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்னா சதுரம். சதுரங்கிறது நாற்கர குடும்பத்தோட ஒன்று. நாற்கர குடும்பம்னு ஒன்று உங்க புக்கில் கொடுக்கும்போதே அழகாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சார்ட் மாதிரி. குவாட்ரிலேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் என்னென்னலாம் வரும், எதெல்லாம் வரும் அப்படின்னு பிரித்து கொடுக்கும்போது கடைசியாக எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க அப்படின்னா சதுரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. ஸோ நாற்கர குடும்பத்தில் வரக்கூடிய ஒன்று தான் சதுரம். அப்போ நாற்கரத்துக்குள்ளாடி தான் எது வரும் அப்படின்னா சதுரம் வரும். குவாட்ரிலேட்டர்ஸுக்குள்ளாடி வரக்கூடியது தான் ஸ்கொயர்ஸ். அப்போ பாருங்க, சர்க்கிளுக்குள்ளாடி சர்க்கிள்னு 3 சர்க்கிள் எங்கே வருதுன்னு பாருங்க. தோ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதற்குண்டான சரியான விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி. புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? சரிங்களா? ஸோ இதோட நமக்கு மொத்தமாக 440 கேள்விகள் முடியுது. நேற்று போட்டிருந்ததில் அந்த 429வது கேள்வி டவுட் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை நடத்தியிருக்கோம் அந்த மாடலில் வரக்கூடியதுக்கு. இருந்தாலும் அந்த 429 இந்த 429வது கேள்வியை மட்டும் தனியாக எடுத்து நான் உங்களுக்கு ஒரு தனி ஒரு வீடியோவே போடுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் புரிஞ்சிடும். வெரி குட். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் மற்றதெல்லாம் புரியுது, அந்த ஒரு கொஸ்டினில் மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு தெளிவாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். மகிழ்ச்சி. நான் அதை உங்களுக்கு தனியாகவே எடுத்து நடத்துகிறேன். சரிங்களா? ஸோ கொடுக்குற எல்லா கொஸ்டின்ஸையும் உங்களோட நோட்டில் தனித்தனியாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களால் தாராளமாக என்எம்எஸ்ல அவங்க கேட்கக்கூடிய மேட்டில் இருக்கிற 90 கேள்வியில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு 36, 40 கேள்வி தேவை. ஆனால் தாராளமாக உங்களால் 70 கேள்விகள் வரைக்கும் மேட்டில் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களாமா? ஓகே, அடுத்த 10 கேள்வியோட நாளைக்கு பார்க்குறேன். தேங்க்யூ.